ஏன்னா நிறைய தாய் தந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்தால் நல்லாயிருக்கும் எங்களோட ஒப்பீனியன். பரவாயில்ல, நிற்கட்டும். அவர் ஜெயிப்பார் கண்டிப்பாக. ஏன்னு வச்சுக்கோ, இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி, எல்லாம் ரவுடிசம் ஆட்சி. அது வந்து அதனால் வந்து மக்களாக பார்த்து இப்போ என்ன பண்ணாங்க, கரெக்டாக வந்து ஓட்டு போட்டாங்க. தற்கொலை யார் தற்கொலை? இவங்க தான் தற்கொலை. ஒரு சம்பாரிச்சு சினிமாவில் சம்பாரித்த பணத்தெல்லாம் பொதுமக்களுக்காக யூஸ் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிற்கலாம். ஆல்ரெடி அவர் வந்து நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்பி அவங்க ஓட்டு போடலாம். ட்ரஸ்ட்லாம் வச்சிருக்காரு, நல்லா பண்றாரு. அவர் வந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அந்தந்த பார்ட்டியோட ஃபோட்டோவில் தான் வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி டிவிக்கு கொடுத்த பேக்கில் எந்த ஒரு ஃபோட்டோவும் வரலை. கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ அவர் சொன்னது எதுவுமே செய்யவே இல்லை. விஜய் வந்து இது வரைக்கும் செயல்படுத்தவே இல்லை. இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட அவர் கொடுக்கல. ஆனால் இந்த டைம் எலெக்ஷன் வச்சா அவர் இந்த டைம் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் தான். இடைத்தேர்தனால வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். என்ன மாற்றம்னா, அந்த ஒயின் ஷாப்லாம் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இருந்திருக்கு. நாங்கள் அந்த சைடு போகிறதுக்கே ரொம்ப கூச்சப்படுவோம், ரொம்பவே ஸ்ட்ரெயின் படுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்குண்ணா. பாலிடிக்ஸ் சொன்னால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, என்னோட ஒப்பீனியன். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து டிவிகே சார்பாக வந்து ராகவா லாரன்ஸ் நிற்க போகிறார் அப்படிங்கிற போஸ்டர்லாம் வந்து சமூக வலைதளங்கள் எப்படி பார்க்குறது? திருச்சி பற்றி எதுவும் தெரியல. நான் அரசியல் பற்றி எதுவும் தெரியல. ஆனால் ராகவன்ஸ் நிற்கிறது பற்றி எதுவும் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை எனக்கு. நிற்கிறார் அப்படின்னா வந்து அங்கே இருக்க மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, நின்று சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறையா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதா நெட்லலாம் வருதுல்ல, அதனால அவங்க மேபி சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா தான் பார்க்குறேன். அவர் எல்லாத்துக்கும் நல்லா தான் பண்ணியிருக்கேன்றாரு. இவரும் அவரோட சேர்ந்து பண்ணாருன்னா நல்லா தான் இருக்கும். அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய தாய் தந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்தால் நல்லாயிருக்கும் எங்களோட ஒப்பீனியன். ராகவரான்ஸ் கொடுக்கலாம். நல்ல ஓரளவுக்கு அவருக்கு மவுஸ் இருக்குது, ஜெயிப்பார் கண்டிப்பாக. எப்படி பார்க்குறேன்னா, வந்தால் நல்லா இருக்கும். அவர் நல்லா எல்லாமே பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அதனால தான் நிறையவே இருக்கு. ஏன் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இப்போ எப்படி விஜய் வந்து இது பண்ணுவாருன்னு நான் நினச்சோமா, ஜெயிச்சாரு. அதே மாதிரி தான். பரவாயில்ல, நிற்கட்டும். அவர் ஜெயிப்பார் கண்டிப்பாக. ஏன்னு வச்சுக்கோ, இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி, எல்லாம் ரவுடிசம் ஆட்சி. அது வந்து அதனால் வந்து மக்களாக பார்த்து இப்போ என்ன பண்ணாங்க, கரெக்டாக வந்து ஓட்டு போட்டாங்க. தற்கொலை யார் தற்கொலை? இவங்க தான் தற்கொலை. திமுக தான் தற்கொலை. இத்தனையோ கோடி கணக்கில் வந்து ஊழல் பண்ணிக்கிறான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து அந்த காந்தையும் வந்து ஏமாற்றிட்டானுங்க. 4000 கோடி அந்த அம்மா வந்து வெள்ள நிவாரணத்தை கொடுத்ததுக்கு எவ்வளோ கொடுத்துறாங்க? 90 லட்சம் தான், 90 கோடி தான் சொல்லிக்கிறாங்க. மீது வந்து 3,10,000 கோடி என்னாச்சு? 3,10,000 கோடி என்னாச்சு? எல்லாமே வந்து ஊழல் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சேர்த்து வச்சுக்கிறானுங்க. அவர் நிற்கலாம் சார், நிற்கலாம். அவர் வந்து ஆல்ரெடி ஊழல் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் காசுக்கு ஆசைப்படாதன்னு நான் நினைக்கிறேன். அவர் சினிமாவில் சம்பாரித்த பணத்தெல்லாம் பொதுமக்களுக்காக யூஸ் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிற்கலாம். இருக்குண்ணா, நிறையவே இருக்கு. ஆல்ரெடி அவர் வந்து நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்பி அவங்க ஓட்டு போடலாம். ட்ரஸ்ட்லாம் வச்சிருக்காரு, நல்லா பண்றாரு. அவர் வந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இப்போ மக்கள் எல்லாம் மாற்றம்னு சொல்லி ஏமாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி டிவிகே மேலே எல்லாம் வந்து கொஞ்சம் அகைன்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன் அவர் நின்னா அது கரெக்டான ஒரு விஷயம்? இல்லை கிடையாது. மாற்றங்கள் நிறையவே இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நம்ம பேக் எல்லாமே ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்கல்ல, இது வரைக்கும் எல்லா வருஷமும் அந்த பேகு அந்தந்த பார்ட்டியோட ஃபோட்டோவில் தான் வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி டிவிக்கு கொடுத்த பேக்கில் எந்த ஒரு ஃபோட்டோவும் வரலை. இப்போ போன வருஷம் கொடுத்ததுலே இல்லை. ஃபோட்டோ இல்லைனாலுமே அந்த பார்ட்டியோட பேராது ஒரு குட்டியாக ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் இல்லை. அதனால் இது ஏமாற்றம் இல்லை, நிஜமாவே ஒரு மாற்றம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஜெயிப்பார், கண்டிப்பா ஜெயிப்பார். முடியும் கன்ஃபார்ம் முடியும். ஏன்னா மாற்றம்ன்றது வந்து புதிய மாற்றத்தை வந்து தமிழ்நாடு கொண்டு வரும் கண்டிப்பாவே. முன்னாடி என்னென்ன செயலியோ இப்பெல்லாம் அதெல்லாம் எடுத்துன்னு வருவார் புது மாற்றமா. இப்போ மாற்றம் சொன்ன உடனே பண்ண முடியாதுல்ல ப்ரோ, கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. போக போக தான் மாற்றங்கள் மாறிட்டே போகும். இப்போ மாற்றம் பார்க்குறீங்களா? ஆமாம், ஏன்னா மது தடையெல்லாம் இது பண்ணிருக்காங்க. இப்போ வந்த பேருக்கு இதுக்கு முன்னாடி மது தடையெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை, இப்போ பண்ணுறாங்க. அது பண்ணுவாங்க. ஏன்னா மாற்றம்னா உடனே வந்துடாதுல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போதான் வந்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆவாருன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ அவர் சொன்னது எதுவுமே செய்யவே இல்லை விஜய் வந்து இது வரைக்கும் செயல்படுத்தவே இல்லை. இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட அவர் கொடுக்கல. ஆனால் இந்த டைம் எலெக்ஷன் வச்சா அவர் இந்த டைம் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் தான். இடைத்தேர்தனால வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அது வந்து சரி இது ஏன்னா அவர் நல்லது பண்ணுறாரு, இவங்களுக்கு பொறுக்கலை அவ்வளோதான். அதனால தான் ஒரு இது அதுமாரி. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மாற்றம் செல்ல போட்டோம் உடனே குழந்தை பெற்றோட கல்யாணம் பண்ணி உடனே நாளைக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா? அவனுக்கு டைம் கொடுக்கணும். இவனுக்கு என்னென்ன ஊழல் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணிக்கிறாங்க டைம் கொடுத்தா வந்து அவன் செய்ய முடியும். உடனே வந்து ஒரே மாதம் பண்ண இவனுக்கு திமுக வந்து என்ன பண்ணானுங்க, 4.5 வருஷம் பொறுத்து தான் வந்து ஆளுக்கு 1000 ரூபா போட்டான். அது மொத்த பேருக்கு 1000 ரூபா போட்டான் அவன். அவங்க ஆளுக்கு திமுக காரங்க வரல தான் அவங்க வந்து 1000 ரூபா போட்டானுங்க. அதே மற்றவங்களுக்கு யாரும் போடலையே அவன். உடனே பண்ணான் அவன் மொத்தம். சொல்லுங்கள், விலைவாசி ஏற்று அதிகம், கரண்ட் பில் ஏற்று அதிகமாக எல்லாம் அதிகம். ஊழல் பண்ணிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணிக்கிறானுங்க. இவனுக்கு மொத்தம் வந்து நாளைக்கு எனக்கு விஜய் பண்ணிடணும், அதை எப்படி பண்ண விஜய் இவனுக்கு என்ன ஊழல் பண்ணிக்கிறாங்க நேர்மையாக அவன் பார்க்கணும்ல. ஏமாட்டு இப்போ தான் வந்திருக்காரு ஆட்சிக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ 2 கட்சியுமே வந்து 50 வருஷத்துக்கு மேலே ஆண்டுட்டாங்க. இப்போ தான் டிவிக்கே வந்திருக்கு. ஒரு கொடுத்து பார்ப்போமே வந்து இப்போ 15-20 நாளில் ஒரு மாற்றம் வந்துடாது. அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பா மாற்றம் வரும். ஆனா நான் இப்பதானே வந்திருக்காரு, இருந்துட்டு தான் இருக்கு. ஆமா மாற்றம் நிறைய வந்திருக்கு. என்ன மாற்றம்னா அந்த ஒயின் ஷாப்லாம் எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் இருந்திருக்கு. நாங்கள் அந்த சைடு போகிறதுக்கே ரொம்ப கூச்சப்படுவோம், ரொம்பவே ஸ்ட்ரெயின் படுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆயிருக்குண்ணா. ஓகே, வர 11ஆம் தேதி லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு முக்கிய முடிவு அறிவிக்க போகிறேன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை திருப்பி படத்தை பார்க்குறாரா, இல்லை அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா? அவர் அரசியலுக்கு வரலாம்னு சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்தா நல்லா பண்ணணும்னு சொல்லுவேன். வந்த மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்யணும். விஜய் இப்போ செய்கிற மாதிரி நல்லது செய்கிறவங்க மட்டுமே வரணும்னு சொல்லுவேன். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பாக இப்போ லாரன்ஸ் ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஃபேஸ் எல்லாத்துக்கும் தெரியும். விஜயோட சேர்ந்து வராங்கும்போது விஜய் ஏற்றுக்கிட்டவங்க அவங்களும் ஏற்றுக்குவாருன்னு நம்பலாம். பாலிடிக்ஸ் சொன்னால் நல்லா இருக்கும்ன்ட்டு எனக்கு தோணுது, என்னோட ஒப்பீனியன். யார் லாரன்ஸ் சொல்லியிருக்காரா? அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டாலும் நடிக்க வருவார், அப்படி தான் சொல்லுவார். அரசியல் நடிக்கிறத விட்டு போயிட மாட்டார், அரசியலுக்கு நடிக்கவும் செய்வார். கண்டிப்பாக மவுஸ் இருக்குது. அதனால நிறைய விஜயோட லாரன்ஸ் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. அதனால் வந்து லாரன்ஸ் கண்டிப்பாக அந்த இதில் ஜெயிப்பார். கணக்கெல்லாம் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். இவனுக்கு என்னென்ன ஊழல் பண்ணிக்கிறானுங்க. உடனே விஜய் பண்ணல, அது எப்படி பண்ணுவான்? விஜய் எப்படி பண்ணுவான்? இவனுக்கு பண்ணானுங்களா? திமுக பண்ணானுங்களா? ஆனால் ஊரில் சும்மா நோண்டிங்க கத்தியை வந்து தேய்க்க சாண ராசி ஆகும். அதே போல் தான் இவனு சொல்ல அவனுக்கு மடியனுங்க. இவனுக்கு வளைச்சா இந்த இருப்பானாக்காண்டி இது பண்ண மாட்டான். மாற்றம் ஒன்று தான் நம்ம மக்கள் போட்டோம், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். அவன் தான் சொல்லிட்டான்ல, நான் இதுக்கு வந்தேன், ஒரு படம் நடிச்சால 3000 கோடி நான் வாங்குறேன். அந்த பணம் வந்து எனக்கு தேவை கிடையாது. இப்போ வந்து 2.5 லட்ச ரூபாடா வந்து நான் பண்ணிட்டோம், மக்களுக்கு ஏழை மக்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பணம் வாங்கலை. அதே மாதிரி சிஎம் வாங்கினானா? யார்? ஸ்டாலின் வாங்கினானா? 2 லட்சம் பணம் வாங்கினான்ல. சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சானா? இந்த ஆள் சம்பளம் இல்லாமல் சொல்கிறான் பாரு. நேர்மையான கணக்கு கொடுத்தான். வந்து என்னுடைய பணம் வந்து எவ்வளோ தரமா இருக்குது, இவ்வளோ தான் எலெக்ஷனில் கொடுத்தான். இவன் என்ன பண்ணான்? எனக்கு சேர்க்கிறதா இல்லைடா, நான் நந்ததாக போடுறேன். அப்போ இத்தனை வருஷம் என்ன சம்பாதிச்சிங்க? உங்கள் அப்பா சம்பாதிக்கல, நீ சம்பாதிக்கல, கோடி சம்பாதிச்சிங்களா? அந்த பணம் என்னடா ஆச்சு? ஊழல் பண்ணுறீங்க எல்லாமே. அப்போ மக்களை ஏமாற்றி தான் நீங்கள் வந்து தின்னால் போய்ச்சிங்க. இப்போ அவன் கரெக்டான கணக்கு கொடுத்தான். நீ அரசியல் அது கணக்கு கொடுத்தியா? தேர்தல் கமிஷன் கணக்கு கொடுத்தானா? கொடுக்கல. அப்போ ஏமாத்துறான் யார்? இவன் ஏமாத்துறான், அவன் ஏமாத்தலை. கண்டிப்பாக இவன் ஏமாத்தலை, இவன் நேர்மையாக கொடுத்துருக்கான். இவன் டைம் கொடுக்கணும்னு கேட்குறான். அவன் வந்து கரெக்டாக சொல்லிட்டான், எங்களுக்கு டைம் கொடுங்க, நான் மக்களுக்கு பண்ணுறேன், நேர்மையான ஆட்சி தான் டைம் கொடுங்க. அதே போல் இவன் திமுக ஆட்சியில் வந்து கொடி பிடிச்சவன் லாஸ்ட் வரலாம் கொடி பிடிச்சி தான் இருக்கணும். அவனுக்கு எதனா பதவி கொடுத்தானா? குடும்ப அரசியல். இவன் அப்படி கிடையாது, ஜாதி மதம் பார்க்கல, இப்படி ஜெயிச்சவனுக்கு பதவி கொடுத்தான். அவனுக்கு அது போல் கொடுத்தானுங்களா? கொடுக்கல. மாற்றம்னா இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ டாஸ்மார்க்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை நம்புவோம். நாராயண சார் திருச்சி கிழமையோட வெற்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.